நான் அரசியலுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு? இங்க நிறைய ஊழல் நடக்குது. அதான் அந்த ஊழல் எல்லாம் தடுத்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. ஊழலை தடுத்துட்டா மக்களுக்கு நல்லது நடந்துருமா? ஆமா. அப்புறம் சரி, உதாரணத்துக்கு ஜெர்மனில இருந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுல அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ராஜெக்டோட வர்த் 1000 கோடி ரூபாய். இதை அனுமதிக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்க அமைச்சரும் அதிகாரியும் 100 கோடி ரூபாய் கட்டிங் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? கட்டிங். கட்டிங் கட்டிங். இங்க இந்த 100 கோடி ரூபாய் தான் ஊழல். இந்த ஊழலை நீங்க தடுத்து நிறுத்தினீங்கன்னா யாருக்கு லாபம்? அந்த ஜெர்மனி கம்பெனிக்கு. அப்ப மக்களுக்கு எப்படி லாபம் ஆகுது? அப்ப என்ன பண்ணா நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அது எனக்கு தெரியலையே. அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறது நீங்க. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஊழலை தடுக்கிறதுனால மட்டும் மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியாதுன்னு நான் சொல்றேன். என்ன வேணான்னு தோணுதா? திரும்பி போற ஐடியாவே இல்லை. இந்த மனுஷன் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காரு.